ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 10 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 10 பேரில் நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51,642 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.56% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இந்த வாரத்தில் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேம் பிளேவும் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின் அவர்கள் உள்ளர. ஏன்னா இவங்க உள்ளர வரும்போதே வந்து நான் இண்டிவிஜுவல் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. 50 நாளுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலாக தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்களே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்ததுனால இப்போ ஓரளவுக்கு அவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 41,817 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.08% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். இவங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சொல்ல போனால் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 13% தான் வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்முடைய விஜய் விஷால் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32,574 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.86% இருந்துட்டு இருக்காரு நம்முடைய விஜய் விஷால் அவர்கள். அன்ஷிதா அவர்கள் வந்து டே பை டே வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்மளுடைய விஜய் விஷால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அதை தாண்டி விஜய் விஷால் கிட்ட பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வரல. பட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு. இதை தாண்டி எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, ஓட்டிங்ஸில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் நம்முடைய ரயான் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,836 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.14% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயான் இந்த வாரத்தில் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எப்படி மஞ்சரி அவர்கள் வந்து நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ரயான் அவர்களும் கேம் பிளேவில் வேற லெவல் வந்து மும்பரமாக வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் கூட அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கலாம். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,001 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.84% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். மஞ்சரி அவர்களுக்கு எப்படி வாக்குகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு ஒரு ஃபைட் எடுத்தாங்க. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் வேற லெவலில் ஓட்டிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுடைய சப்போர்ட்டர்ஸும் அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா அவருடைய ஏட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்களுக்கு வந்து வாக்குகள் வந்து செலுத்துறாங்க. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்முடைய சத்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,781 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.29% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். சத்யா எதுக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி தான் வந்து ரோஷன் வந்து மனுஷன் வந்து பயங்கரமாக வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. பார்த்துக்கலாம் வாங்கடா இப்படி தான் நீங்கள் விளையாடுறீங்களே வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பாவம் அடுத்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் ரஞ்சித் அவர் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,293 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.06% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். என்ன சத்யா அவர்களுக்கு என்ன வார்த்தைகள்லாம் வந்து சொன்னனோ அதே வார்த்தைகள் தான் ரஞ்சித்துக்கும் பொருந்தும். என்ன கேம் பிளே பண்ணுறோம், எதுக்காக கேம் பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே மனுஷன் வந்து எப்படி வெள்ளந்தியாக வந்து நடிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. ஸோ ரஞ்சித்தை தொடர்ந்து அதுக்கு அடுத்த பொசிஷனில் நம்முடைய சிவகுமார் அவர்கள் வந்து இருக்காரு 8வது பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 11,577 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.28% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். சிவகுமார் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுகிறது. ஏன் சொல்ல போனால் லஞ்ச் ஹவர்ஸில் கூட வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து எபிசோடில் கூட பெருசாக வந்து போட மாட்டேங்கிறாங்க. அந்த லெவலுக்கு தான் வந்து பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி கேம் பிளேவில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவரால் வந்து முன்னுக்கு வர முடியும். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் ஆனந்தி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,557 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.27% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். சிவகுமார் அவர்களுக்கும் ஆனந்தி அவர்களுக்கும் எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 26 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால்
அவரை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனந்தி அவர்களுக்கு. அதுக்கடுத்தாவது 10வது பொசிஷனில் நம்முடைய சாச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,138 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.62% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாச்சனாமா மகாதேவி அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வாரமும் கம்மியாக தான் வந்து விழுந்துட்டுருக்கு. அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க கூட சாச்சனா அவர்களை வந்து பெருசாக வந்து புகழ்ந்தெல்லாம் வந்து பேசுறதில்ல. எப்பா சின்ன பொண்ணுப்பா விடுங்கப்பா ரொம்ப கலாய்க்காதீங்க அப்படின்னு வேணால் வந்து கேட்பாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு அதிகப்படியான பேர் வந்து வாக்குகள் செலுத்துங்க, அந்த பொண்ணு வந்து நல்ல மெச்சூரிட்டியாக இருக்குது, அந்த பொண்ணு வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் நம்மளுடைய சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு புவரான கேம் ப்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அவர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதன் காரணமாகவோ என்னவோ தெரியல பெருசாக வந்து சாச்சனா அவர்களுக்கெல்லாம் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து விழுறதில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொம்மை டாஸ்க் வந்து நடந்தது. இந்த பொம்மை டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சுட்டாப்புல. அந்த ட்விஸ்டின் காரணமாக ஏகப்பட்ட பேரோட வன்மத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த வன்மம் வந்து எவ்வளோ தூரம் வந்து தலை தோங்கும், அதுக்கப்புறம் யார் எவ்வளோ தூரம் அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொன்ன உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தர்ஷிகாவோட பொம்மை யாருமே எடுக்கல. ஜாக்லினோட பொம்மையை வந்து விஷால் எடுத்ததுனால விஷாலை போட்டு மொத்த பேரும் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா அவர்கள் வந்து அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பயங்கர ஹார்ஷாக தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹார்ஷாக ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் ஏதேனும் குறும்படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆல்ரெடி விஜய் விஷாலோடைய கிட்டத்தட்ட சட்டை கிட்டெல்லாம் வந்து கிழிச்சு விட்டாங்க. ஸோ மனுஷன் வந்து பயங்கர வெக்ஸ் ஆகிட்டாப்புல. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ தூரமாக வந்து ஆக்ரோஷமாக ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் ரயான் அவர்கள் வந்து நாங்கள் அப்படி தாண்டா விளையாடுவோம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் சாச்சனா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் அன்ஷிதா அவர்களுக்கும் ஒரு மாதிரி ஃபைட்டாக வந்து போயிடுச்சு. அன்ஷிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா பொம்மையை எடுத்துகிட்டு டிஷர்ட்டுக்குள்ளே வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அவர்கள் வந்து டிஷர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொம்மையை வந்து எடுக்க முயற்சி பண்ணாங்க. சரி அது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா கேம் ப்ளே அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க அந்த பொம்மையை வந்து தடுக்கணும் இல்லை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கேம் ப்ளே. அப்படிங்கிறபோது நீங்கள் வந்து உள்ளர வச்சது வந்து தப்பு தானே. ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சொல்லி வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு சாச்சனா நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, டிஷர்ட்டுக்குள்ளெல்லாம் கை விடக்கூடாது அப்படி இப்படி வந்து சொல்கிறாங்க. ஏமா நீ டிஷர்ட்டுக்குள்ளே வந்து அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அப்படின்னா வேறு எப்படி நாங்கள் வந்து எடுக்கிறது, அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு வேளை டிஷர்ட்டில் வைக்காமல் ஒழுங்காக நீங்கள் ஹோல்டு பண்ணி நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வேணால் நான் வந்து ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பவித்ரா அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து என்னை பிடிச்சி கடிச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எம்கா நான் எதுக்காக உன்னை பிடிச்சி கடிக்க போகிறேன், நான் வந்து அந்த இடத்துல கையை கூட வைக்கலக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாச்சனா. ஃபஸ்ட்டு கடிச்சா அப்படின்னு வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் கடித்த மாதிரி இருந்துச்சின்னு சொல்கிறாங்க பவித்ரா என்னம்மா நீ வந்து ட்ரை பண்ணுறேன்னே எனக்கு வந்து புரியல. இந்த வாரம் முழுக்கவே வந்து பவித்ராவோட முகத்தை பார்க்கவே எனக்கு வந்து பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பேசுகிறதே ரொம்ப டூ மச்சாக பேசுகிற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா மாதிரி வந்து பேசுகிறாங்களோ ரியாக்ட் பண்ணுறாங்களோ, இந்த பொண்ணு கூட சேர்ந்து இவங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா பவித்ராவெலாம் நிறைய பேர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து தபாய்ச்சி பேசுகிறது இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் தர்ஷிகா பண்ணுறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதோடு நிறுத்திக்கோங்க. நீங்களும் ஏதோ சம்திங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு கடிச்சாங்க அப்படின்னீங்க, அப்புறம் கடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, திரும்பி வந்து எல்லோரும் கேள்வி கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னங்க இதெல்லாம் நியாயமா? இந்த கேம் பிளே வந்து இதுதான். இந்த கேம் பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய முகமும் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. இண்டிவிஜுவலாகவும் சரி குரூப்பாகவும் சரி வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோவா கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து இருக்கு இல்லையா, இந்த கோவா கேங் வந்து அடித்து தும்சும் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அருண் பிரசாத், விஜய் விஷால், சத்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு கேங்கில் வந்து இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களே திணறடிக்கிறாங்க, விஷாலை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அவங்கள தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து போகவே முடியல மற்றவங்களால். ஸோ அந்தளவுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேம் மூலிமா இண்டிவிஜுவலாகவும் நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி குரூப்பாகவும் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கான்ட்ரவர்சிலையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொருத்தரும். அது தாண்டி வந்து ரோஸ்டாக்கவும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் யார் எப்படி மாட்டுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் முதலாளாக மாட்ட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் தான். நேற்றுக்கு நடந்த பிரச்சனையின் காரணமாக சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு வந்து உள்ள அப்படின்ற மாதிரி வந்து பிடிச்சி ரோஸ்ட் மேலே ரோஸ்ட் வந்து செய்ய போகிறாரு. ஸோ காய்ஸ் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கேம் ப்ளே பண்ணுறதை பொறுத்து தான் ஓட்டிங் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து மாறும். ஸோ இவங்க வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா மாறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வந்து தோணலாம்.
அதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா. நேற்றுக்கு வந்து அவங்க பண்ண ஒரே ஒரு கேம் பிளேவின் காரணமாக அவங்களுடைய ஓட்டுகள் அப்படியே சுத்தமாக வந்து மாறி போச்சு. அதே மாதிரி மஞ்சுரி அவர்களுக்கும் மாறி போச்சு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.